அதாவது இந்த சில பாட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி அதை நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த ஃபீலிங்கை. அந்த பாட்டோட மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்க லிரிக்ஸாக இருக்கட்டும், இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள், இதை இதை வந்து பண்ணவே முடியாது, எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் டைம் கேட்குறத விட ஒரு மாதிரி கேட்டு 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 அந்த ஃபீலிங் வந்து அப்படி வரும். இது எப்படி இந்த நடந்தது இந்த பாட்டு, இது எப்படி இது எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்து பயங்கரமாக எனக்கு நிறைய பாட்டுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி சில பாடல்கள் பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் இந்த சீரீஸ். இதுக்கு பேர் வந்து நான் மாயாஜாலம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். மேஜிக் அப்படின்றது தான் அந்த மாயாஜாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாட்டெலாம் அதான் அந்த கேட்கும் போதே வந்து ஒரு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இது எப்படி நடந்தது? இப்போ மேஜிக் நம்ம வந்து அப்படி கண் திறந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கண்ணு முன்னாடியே தான் ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் நம்மளால் வந்து அது ஒரு ஆச்சரியம் டக்குன்னு வரும். எப்படா நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டில் மேஜிக்காக இருக்கே இந்த பாட்டு, மேஜிக்கலாக இருக்கே இது அப்படின்னு சொல்லி இருக்கிற பாட்டை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ் மாயாஜாலம் அப்படின்னு ஒரு சீரீஸு இது வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். சீரீஸாக ஆரம்பிச்சுன்னு போயின்னு இருக்கேன். இந்த சீரீஸ்லலாம் பாட்டெல்லாம் ஆட் பண்ணணும். சீரீஸுக்கு நிறைய ஐடியாலாம் இருக்குது, அடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலாமல் நிறைய ஐடியாலாம் வச்சுருக்கேன். இந்த இதுக்கு இது பாட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் யோசிக்கணும். அதுவும் வரும், அப்படியே போக போக அதுவே வரும். போன சீரீஸ் வந்து அந்த அழகுனா என்ன அப்படின்னு சொல்லி அதில் அந்த கருப்பு நிறத்தழகி பாட்டு பற்றி பேசுனதுக்கு, அதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் நிறைய பேர் வந்து மெசேஜு அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கெலாம். நல்ல விஷயம். ஸோ அதுதான் அது சொல்லணுன்னு இருந்தேன், அதனால் அதை சொல்லிட்டேன். இப்போது அதான் இந்த மாயாஜாலம் அப்படின்ற இந்த சீரீஸ் பற்றி கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேசிவிட்டு அப்படியே இன்றைக்கி என்ன பாட்டு பேச போகிறோம் அப்படின்றதையும் அப்படியே வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி காலையில் இங்கே சென்னையில் வந்து ஒரு நல்ல மழை, லைட்டாக ஒரு மழை செம்மையாக அடிச்சுது. ஏன்னா இது ஏப்ரல் மாதமா, செம்மையாக வெயில் அடிக்குது. ஒரு மாதிரி காலைல ஆஃபீஸ் போகிறதுக்கே வந்து அப்படியே வெந்து சுண்ணாம்பாய் அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் திடீர்னு ஒரு மழை இன்றைக்கி காலைல அடிக்கும் போது ஆஃபீஸ் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஆஹா, மழை என்ன இது அருமையாக இருக்கே, செம்மையாக அடிக்குதே மழை அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மழையை வேடிக்கை பார்த்துட்டு, நம்மளுக்கு தான் மழைனாலே வேறு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து மழையை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே நேராக வந்து இயர்ஃபோனை போட்டு அந்த பாட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி நான் கேட்ட பாட்டு தான் பூ அவிழும் பொழுதில். இந்த பாட்டை பற்றி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது, எப்படி பேசுகிறது எப்படின்னு எனக்கு தெரில. லிட்ரலாக அந்த மேஜிக்குன்ற வேர்டுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி இந்த பாட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. பட் இந்த ஒரு அது எப்படி அந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னே எனக்கு தெரில. இந்த பாட்டில் அந்த ஒரு மாயாஜால ஃபேக்டர் வந்து இந்த பாட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மழை ஃபீலிங்கோட அப்படியே அந்த பாட்டை கேட்குறேன். எப்போ ஆல்ரெடி பிரதீப் குமார் வாய்ஸ் வேறு ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். இதில் லிரிக்ஸு மியூசிக்கு வேறு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு பாட்டு. சிம்பிளாக அந்த பாட்டை சொல்லணுன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த பாட்டு பேர் மாதிரியே அந்த பாட்டு இருக்கும், பூ அவிழும் பொழுதில். பூ அந்த அவிழ்ந்து விழுகுதில்ல, அது எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்டு தான் அந்த பாட்டு. வேறு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த பாட்டு. ஒரு மைதா மாவு எப்படி இருக்கும் நைஸாக, அதை விட இன்னும் ரொம்ப நைஸாக அப்படி இருக்கும். ஒரு ஒரு குழந்தையோட கண்ணம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். வேறு அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த பாட்டு எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னா, யாருன்னா நம்மளுக்கு ஒரு பூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சாஃப்டான பூவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பூவை எப்படி தூக்குவோம். அந்த பூக்கு வெயிட்டே இல்லை சரியா, ஆனாலும் நம்ம அதை கையில் ஏந்தி அதை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறது, இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறது, அதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணி ஹேண்டில் பண்ணுவோம்ல. ஏன்னா கொஞ்சம் எதனா ப்ரெஷர் கொடுத்தா அந்த இது பெட்டல்ஸ் வந்து உடஞ்சிட போகுது அப்படின்றதுனால அந்த பூவுக்கு வெயிட்டே இல்லைனாலும் நம்ம அதை ரொம்ப தாங்கி தாங்கி அப்படியே வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி இந்த பாட்டு அப்படியே ஒரு பூவோட வெயிட்டு தான், ஆனால் அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஒரு மாதிரி மென்மையாக இருக்கும் இந்த பாட்டு. அந்த பாட்டோட மியூசிக்கும் சரி, லிரிக்ஸும் சரி,
உங்களால் இந்த பாட்டை வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. அந்த பாட்டை இது நல்லாவே இல்லைன்னு உங்களால் அது அது ஒரு விஷயமே கிடையாது. அந்த பாட்டுக்கு நல்லா இல்லைன்ற ஒரு வார்த்தைக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக அழகாக அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அதை பற்றி பேசும்போது அப்படியே வாய்ஸ் வந்து அப்படியே 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 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிட்டே வருது, ஏன்னு தெரில. அந்த மாதிரி அந்த பாட்டு அப்படி இருக்கும். இந்த பாட்டு கேட்டிருக்கேன், முன்னாடியே கேட்டிருக்கேன், லிரிக்ஸும் வந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி லிரிக்ஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு மாயாஜாலமாக இருக்குது. விவேக் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பார். விவேக்கோட ஃபஸ்ட்டு பாட்டு இது தான். அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், இந்த பாட்டோட மியூசிக் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எனக்கு இதுக்கு லிரிக்ஸ் எழுதணுன்னே தோணலை, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு. இது வந்து மியூசிக்காகவே இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதினேன். அது என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டுன்னு சொல்லும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு கிடைக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாருக்குமே இப்படி ஒரு பாட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு அது அப்படின்னு சொல்லி அவர் எழுதின லிரிக்ஸுக்கே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காரு. லிரிக்ஸுக்கும் சொல்கிறாரு, மியூசிக்குக்கும் மெயினாக சொன்னார் அவர். இன்னும் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு, பிரதீப் குமார் வாய்ஸு, எனக்கு ஒருவன்ற அந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் நிறைய பாட்டு எனக்கு இதில் வந்து பிரபலமாகவேன்னு ஒரு பாட்டு இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும், அது சூப்பராக இருக்கும். இந்த பூ அவிடும் பொழுதில் வந்து நான் எப்போ கேட்டேன், 11th கேட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. அப்போலேருந்தே எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அந்த மென்மையான அந்த ஃபீலிங் வந்து இந்த பாட்டில் இருக்கும். அப்படியே கேட்க ஒரு மேஜிக் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் இந்த மாயாஜாலம்ன்ற இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை பற்றி பேசுவோம் அப்படின்னு இந்த பாட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி, அப்படியே அந்த பாட்டை பற்றி அப்படியே ஸ்லோவாக பேசுவோம், பாட்டு மாதிரியே. பாட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இது வந்து எனக்கு கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு நம்ம கிட்ட வராங்க, இல்லை நம்ம க்ரஷ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வராங்க, பேசுகிறாங்க, ஏதோ ஒரு ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் நடக்குது, அந்த ஒரு பட்டாம்பூச்சிலாம் பறக்கும்னு சொல்லுவாங்களே, அப்போ ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்பீடாக துடிக்கும், டக்குன்னு. அந்த ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு இதில் வந்து எனக்கு துடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த பாட்டில் அந்த சவுண்டு வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த நம்ம சொடக்கு போடுவோம்ல, அந்த சொடக்கு மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து அப்படி தூறாரு சந்தோஷ் நாராயணன் ஸ்டார்டிங்லேயே. இந்த ஒரு எமோஜி ஒன்று இருக்கும், இந்த மூணு குட்டி ஸ்டார் போட்ட மாதிரி எல்லோ கலரில், அது இந்த ஹோல்சம் பிளிஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் போடுவாங்க. அந்த எமோஜி மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பாட்டு அப்படி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் முடியும் போது திரும்பி அந்த எமோஜி மாதிரி வந்துட்டு, பூவிழும் பொழுதில் 1000 கனா ஓர் கனவின் வழியே அதே நிலா பால் சிரிப்பால் ஒளிப்பூ தெளித்தால் அப்படின்னு இருக்கு. அதாவது பூ அவிழும் பொழுதில், அந்த பூ அவிழ்ந்து விழுகுதில்ல, அந்த டைம் பூ அவிழும் பொழுதில் 1000 கணா, அந்த டைமில் 1000 கணக்கான கனவு இருக்குது. அதில் ஒரு கனவோட வழியில் போய் பார்க்கும்போது அன்றைக்கி பார்த்தா அதே நிலா வந்து அங்கே இருக்குது. அதுதான் ஒரு கனவின் வழியே அதே நிலா. அது எப்படி இருக்குன்னா, அந்த நிலா வந்து பால் சிரிப்பால், அந்த நிலாவோட சிரிப்பு ஒரு பால் மாதிரி இருக்குது, பால் சிரிப்பால் ஒளி பூ தெளித்தாள். அந்த நிலாவோட ஒளி பூ மாதிரி நம்ம மேலே வந்து தெளிக்குது. ஒளினா அந்த லைட்டு பூ மாதிரி நம்ம மேலே அப்படி வருது. வந்துட்டு தேகம் மேகம் ஆகும் ஓர் நிலையே, மேகம் கூடும் நேரம் பூமழையே, என் மூச்சு குழலிலே உன் பாடல் தவழுதே, உண்டான இசையிலே உள் நெஞ்சம் நனையுதே, என் மூச்சு குழலிலே உன் பாடல் தவழுதே, உண்டான இசையிலே உள் நெஞ்சம் நனையுதே அப்படின்னு வருது. அதாவது தேகம் மேகம் ஆகும் ஓர் நிலை,
இதுதான் வந்து இந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு என்னங்க ஃபீலிங் இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் இதுதான் சொல்லுவேன். தேகம் மேகமாகும் ஒரு நிலை. நம்ம தேகம், நம்ம உடம்பு மேகம் மாதிரி ஆகிற ஒரு ஸ்டேட் இது. ஓகேவா? இப்போது அந்த மேகமெல்லாம் ஒன்றா கூடி தூரிச்சிடுவீங்க. அது என்ன தெரியுமா? பூ மழையம். அதாவது என்னோடய உடம்பு வந்து ஒரு மேகம் மாதிரி ஃபீல் ஆகுது. லைட்டாக இருக்குது, அப்படியே லைட்டாக அப்படியே பறக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த பாட்டு கேட்டால். இப்போ இந்த மாதிரி எல்லா உடம்பும் சேர்ந்து ஒரு இது தூவுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூவுறது மழை கிடையாது, அது வந்து பூ மழை சொல்கிறாங்க. பூ அவ்வளோ பூ வந்து அப்படியே கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பூ மழை மாதிரி ஒரு மழை வந்து வருது. அதுக்கப்புறம் அது அது அந்த அந்த லைன் இருக்கே, என் மூச்சு குழலிலே உன் பாடல் தவழுது. அதாவது என் மூச்சு குழல், அந்த மூச்சு குழாய் சொல்லுவாங்களே, அந்த மூச்சு குழா அந்த அந்த பேசேஜ் வழியாக உன்னோட பாடல் வந்து அப்படியே வந்து உள்ளே வருது. உன் பாடல் தவழ்ந்து உள்ளே வருது. இப்படி வந்ததுனால உண்டான இசையிலே உள் நெஞ்சம் நனையுது. அதாவது இப்படி வர்றதுனால ஒரு இசை உண்டாகுது. அந்த இசை என்ன தெரியுமா பண்ணுது? என்னோட நெஞ்சை வந்து நனைக்குதுன்றாங்க. அதாவது என்னோட அந்த மூச்சு விடுற அந்த குழாய்க்குள்ளே உன் பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இசையாக மாறி என்னோட நெஞ்சை வந்து நனைக்குது. இது என்ன மாதிரி ஒரு இது எப்படி அந்த திங்கிங்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக இந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஃபீலிங் இருக்கும். அது வந்து என்னோடய மூச்சு குழாய்க்குள்ளே போய் ஒரு பாட்டாக மாறி என்னோடய நெஞ்சே நனையுதுன்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் வந்து இந்த பாட்டிலே வரும். நான் சொல்லியிருக்கேன் அந்த மேஜிக் நடக்குது, அந்த மாதிரி இந்த ஒரு மேஜிக் இருக்கும். இந்த லைன் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு ஃப்ளூட் மியூசிக்கு. அந்த ஃப்ளூட் எப்படி தெரியுமா இருக்குது? உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூட்டு கேட்கணும், ஆனால் கேட்கக்கூடாது. அது எப்படிங்க போடுறது அப்படின்னா அந்த பாட்டில் அப்படி தான் இருக்குது. அந்த ஃப்ளூட்டோட மியூசிக் வந்து கேட்குது, ஆனால் ஒரு மயக்கமாக நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாராவது தூரத்தில் ஃப்ளூட் வச்சா எப்படி கேட்கும், அந்த மாதிரி ஒரு மைல்டாக. ஒருவேளை அது வந்து நம்ம இந்த பாட்டு கேட்டு ஒரு ஹை ஆனதுனால அப்படி கேட்குதா, இல்லை உண்மையாகவே அப்படி கேட்குதான்ற ஒரு டவுட் வந்து நம்மளுக்கே வந்துடும். அந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளூட் மியூசிக் வந்து அப்படி வரும். வந்துட்டு ஒரு லைன் வருது, வான்வெளி மேலே வெண்மதி தோன்றும், ஆண்வெளி மேலே அவள் உதித்தாலே, வெண் சிறகேற்றால் என் விரல் கோத்தால், கண்களை மறைத்தே கனவுக்குள் இழுத்தால் அப்படின்னு ஒரு லைன் வருது. அதாவது வான்வெளி மேலே வெண்மதி தோன்றும். வான்வெளினா வானம், அது மேலே ஒரு வெண்மதி, நிலா, வெண்மையான ஒரு மதி, வெண்மதி தோன்றும். அந்த மாதிரி ஆண்வெளி மேலே அவள் உதித்தாலே, ஆண்கள் இருக்கிற அந்த வெளி மேலே அவள் வந்து உதிக்கிறா. வந்து உதிச்சிட்டு என்ன பண்ணுறா, வெண் சிறகேற்றாள், வெண்மையான ஒரு சிறகுகள், அந்த மாதிரி சிறகை ஏற்றி என் விரலை வந்து அவள் சிறகோட கோர்த்துட்டா, இப்படி பிடிச்சிட்டு இந்த பாட்டு என்ன தெரியுமா பண்ணும், அதுதான் அந்த லைனாக எழுதியிருக்காங்க, கண்களை மறைத்தே கனவுக்குள் இழுத்தாள். எக்ஸாக்டாக இந்த பாட்டு அதுதான் பண்ணும். நம்மளோட கண்ணை வந்து மூடிட்டு வா ஒரு கனவு ஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கனவு ஸ்டேட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஃபேரி மாதிரி அவங்க வராங்க, அவங்க சிறகை கையால் இப்படி பண்ணி வா கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு கனவு இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்ன தெரியுமா ஆகுது, காலம் நேரம் மீறும் ஓர் நிலையே, தேகம் தோறும் தூவும் பூமழையே. அவ்வளோதான். அதாவது இதுவும் இந்த பாட்டு கேட்டால் என்ன ஃபீலிங் வருமோ அதில் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. என்ன தெரியுமா, காலம் நேரம் மீறும் ஒரு நிலை. அதாவது காலம் டைமு, காலம்னா அந்த இப்போ இருக்கிற அந்த காலம் நேரம் ரெண்டுமே, இந்த ரெண்டுத்தையுமே மீறுற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து அவன் போயிருக்கான். அந்த கனவுல இழுத்த உடனே காலம் நேரம் மீறும் ஒரு நிலை, தேகம் தோறும் தூறும் பூமழை, தேகம் தோறும் தூவும் பூமழை. அதாவது இந்த பாட்டு கேட்கும்போது டைமு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆகி காலம் நேரம் மீறும், அதை தாண்டி மீறுற ஒரு ஸ்டேட்டு. என்னோடய தேகம் உடம்பு ஃபுல்லாக தூவுற மாதிரி ஒரு பூமழை, அதாவது தூவும் பூமழையே. ஓகேவா? திரும்பி அந்த என் மூச்சு குழலே உன் பாடல் தவிர அந்த வருது.
இப்போது இந்த இந்த என் மூச்சு குழலில் இது வருதா, இது வரும்போதே நம்ம என்ன பண்ணோம், நம்ம தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அவங்க அந்த பாட்டை போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. இது வந்த உடனே பிரதீப் குமாரோட வாய்ஸு, பூவிழும் பொழுதில் ஓராயிரம் கணா, இது வரைக்கும் மட்டும் எப்படி இருக்கும்னா, நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் லைட்டாக தூக்கம் கலைஞ்சிருச்சு. அப்போ தூரமாக இல்லை நம்மளை சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா எப்படி கேட்கும், ஒரு மயக்க நிலையில் பேசுகிறது ஒரு மாதிரி கொலன்னு கேட்கும்ல, அந்த மாதிரி அவரோட வாய்ஸ் இங்கே ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்க. அது கேட்கும் போதே நான் ஒழுங்காக தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன், எதுவுமே எனக்கு ஆகலை, ஆனாலும் ஏதோ ஒரு மாதிரி ஐட்டமோ, நம்ம தான் ஒரு மாதிரி ஐட்டமோ, இல்லை பாட்டு அப்படி தான் இருக்கான்னு திரும்பி ஒரு டவுட் வருது எனக்கு. அதை கேட்கும் போது இது என்ன நடக்குது, எப்படி இது அங்கே ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது, எப்படி நான் எல்லாம் கான்ஷியஸாக தான் இருக்கேன், கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், ஆனால் ஒரு மாதிரி ஏதோ ஒரு போதை நிலைமையில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கேன்ற மாதிரி அந்த சுற்றி பேசுகிறது கொலன்னு கேட்குற மாதிரி அவர் பாடுறது அப்படி கேட்குது. அதுக்கப்புறம் திரும்பி பூவை விடும் பொழுதில் ஓர் ஆயிரம் கணா, ஓர் கனவின் வழியே அதே நிலா. அதுக்கப்புறம் அந்த ஓர் கனவின் வழியே அதே நிலா திரும்பி சத்தமாக வருது. அதுக்கப்புறம் பால் சிரிப்பால் அந்த லைன் வருதா. இதுக்கப்புறம் அந்த காலம்னே அது வரும்போது ஆல்ரெடி ஒரு பிரதீப் குமாரே தாக முடியல, இதில் பின்னாடி வேற பிரதீப் குமாரோட வாய்ஸு திரும்பி ஒரு கோரஸ் மாதிரி அப்படியே திரும்பி அவரும் ஓ நிலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு, அது ஒரு சைடு போயிட்டுருக்கோம். இந்த சைடு இந்த பிரதீப் குமார் வேறு. நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருப்போம் ஸ்டார்டிங்கில், இந்த பாட்டு கேட்கும் போது அப்படியே லைட்டாக ஒரு போதை மாதிரி ஒரு ஸ்டேட் ஒன்று வரும். அதை தாண்டி அப்படியே போக போக அந்த வெண்சிற கேற்றால் என் விரல் கோர்த்தால் கண்களை மறைத்து கனவுக்குள் இழுத்தால்னும் போது நம்ம வேறு எங்கேயோ போயிடுவோம். இழுத்துட்டு எங்கே போகிறாங்க என்ன இது அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது திரும்பி அந்த பூவிடும் அப்படி வரும்போது ஃப்ளாட், ஓகே நம்ம இங்கே கிடையாது, வேறு எங்கேயோ போயிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஃபீலிங் வந்துடும். ரைட்டு, இங்கே நம்ம கிடையவே கிடையாது, வேறு எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு. அதாவது கான்ஷியஸாக தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று இதை தாண்டி நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங். அது அந்த பிரதீப் குமார் வாய்ஸு, அந்த மியூசிக்கு, அது எல்லாத்துலேயும் பயங்கரமாக இருக்கும். அப்படியே அது மாயாஜாலம் தான், அப்படி ஒரு மேஜிக் மாதிரி நம்மளை அப்படியே தூக்கிட்டு போய் எங்கேயோ அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு திரும்பி வச்சுருந்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுது இந்த பாட்டு கேட்டு முடித்த உடனே என்னால் என்ன நம்ம இப்போ கேட்டோம், நம்மளுக்குள்ளே கேட்டோன்றதை விட நம்ம கேட்டோமா இல்லை நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடந்துதா, இது எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு புரியாத ஒரு உணர்ச்சி இருந்துச்சு. அதனால் அதை தான் சரி இதை அப்படியே பேசிடுவோம், பேசி இந்த மாயாஜாலமாக இருக்கே இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த பாட்டு. இப்போது இதே மாதிரி மாயாஜாலங்கள் நிறைஞ்ச நிறைய பாட்டு நான் கேட்டிருக்கேன், ஆல்ரெடி நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன், பேசுவோம். இன்றைக்கி நல்ல வேளை அந்த மழை வந்ததுனால அது மழை டைமில் இந்த பாட்டை கேட்கும் போது டு த டாப் பக்காவாக இருந்துச்சு பாட்டு கேட்க. ஸோ அதுதான் இந்த பாட்டு. இந்த மாயாஜாலம் அப்படின்ற இந்த சீரீஸ் திரும்பி புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம், இதுலேயும் நிறைய பாட்டெலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே பேசுவோம். அவ்வளோதான். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, இது ரொம்ப சின்ன பாட்டு தான், ஆனால் இதுக்குள்ளே நிறைய மேட்ரு இருந்துச்சு, அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. அப்புறம் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் எல்லா மெசேஜுமே படிக்கிறேன். நீங்களும் நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இதுவும் ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் இந்த கருப்பு நிறத்தழகி பாட்டு பற்றி பேசும்போது நான் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கயல் ஆனந்தி அவங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் அது என்ன கருப்பாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது என்ன கருப்பாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி, ஏன் நீங்கள் ஒரு விஷயம், அதாவது நீங்கள் சொல்ல வர்றது புரியுது, பட் இருந்தாலும் அங்கேயுமே கம்பேரிசன் வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர அதை ஒரு நார்மலான விஷயமா சொல்ல மாட்டீங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னா அப்போ கருப்பாக இருக்கிறது ஒரு நார்மல் இல்லாத விஷயம், அதுலேருந்து அவங்க கலையாக இருக்காங்க பாரு, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நானுமே ஆமாம் இல்லை அப்படி சொல்லிடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க, இவ பாரு இப்படி இருந்தாலும் அப்படி இருக்கா அப்படி நம்ம பேசக்கூடாது.
அது எனக்கு போன வாட்டி வீடியோவில் வந்து நான் தப்பாக பேசிட்டேன். ஸோ அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் அந்த மாதிரி தோன்றதை ஃபீல் பண்ணுறத பேசுகிறேன். அது நிறைய வந்து தப்பாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து கரெக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பேசுனது வந்து இது சரியா இல்லை, இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நானுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசுகிறேன். பட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா நான் மாற்றிக்கிறேன். நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறேன். ஓகே, அதை வந்து நான் சொல்லணுன்னு இருந்தேன், சொல்லிட்டேன். சரி, இது மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா.